அப்பாவை வந்து இந்த மாதிரி ஸ்டேஷன் கூட்டு போறாங்க அப்படின்னு உடனே அவருடைய யமஹா வாகனத்துல காவல் நிலையம் செல்கிறார். அவங்க அப்பாவை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் கன்னத்தில் அடிக்கும் காட்சி அவர் பார்த்தோன்னே ஓடுறாரு. ஓடி போய் எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட் சார், அடிக்காதீங்க சார் அப்படின்ட்டு. கேட்டு பாலகிருஷ்ணன் வந்து, நீ யாருடா அங்க வந்து பேசுறதுக்கு, கடையாடனா அடைக்க மாட்டேங்க, அவ்வளவு பெரிய ஆட்களா, அந்த மௌனம் இந்த மௌனம்னு சொல்லி ஏசி பெனிக்ஸ பிடிச்சு இழுக்கவும், பெனிக்ஸோட உள்ளாடையை பெனிக்ஸ வச்சே நீ இந்த ரத்தத்தை தொட, பெனிக்ஸ நிர்வாணப்படுத்தி தகப்பனார் முன்னால வைத்து பெனிக்ஸ் அடிச்சிருக்காங்க, தகப்பனார் நிர்வாணப்படுத்தி பெனிக்ஸ் அடிச்சிருக்காங்க. பின்னால வந்து அந்த புட்டத்துல வந்து சதெல்லாம் கிழிந்து தொங்கி ரத்தம் தொய்ந்த அந்த சாரத்தையும் அவங்க மாமாட்ட தான் கொடுத்து நீங்க எங்கேயாவது வெளியே தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த போலீஸ். அதாவது இந்த வெடி விபத்துல எல்லாம் மாற்றவனுக்கு தொழிலாம் உறிஞ்சிரும்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அந்த பின்பகுதியில் அந்த புட்டத்தினுடைய 2 அந்த மேட்டு பகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு டயா இருக்கும். கம்பு வந்து பின்னால உடைமரங்களுக்குள்ள கொண்டு ஒண்ணு வீசிட்டாங்க. ஜட்ஜி போகும்போது அவரு ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா சைட்லோடி வந்து, உன்னையால முடிஞ்சது பாரு, நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு மீசையை முறுக்கிறது. அப்ப எல்லாம் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஜட்ஜையே அப்படி கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு இடையில சிறை இல்லையா, நாங்குநேரி இல்லையா, சென்ட்ரல் ஜெயில் இடம் இல்லையா, அங்கெல்லாம் நீங்க கொண்டு போயிருந்தா இது வேற மாதிரி மாறி இருக்கும் முதல்ல. காரணம் என்னன்னா, நான் நினைக்கிறேன் இப்போ நினைக்கிறேன், திருநெல்வேலி சென்ட்ரல் ஜெயில இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த அடியினால இவங்களுடைய கிட்னி செயல் இழந்திருக்கு. இவங்க 2 பேரும் வண்டியில ஏறும்போது தன்னால கீழே விழுந்து உருண்டுட்டாங்க, அதுலதான் அடிபட்டுன்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ். அப்போ நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். அதுல வந்து போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட, அதெல்லாம் அப்படி எழுதக்கூடாது. கன்ஃபெஷன் நீங்க எப்படி கொடுக்க முடியும், அடித்து கொலை செய்ய, நீங்க வெறுமனே பாடி தாங்கன்னு கேளுங்க தரோம், எங்களுக்கு அப்படி பாடி தேவையில்லைன்னு நான் இவங்களெல்லாம் கூட்டு படி வழியே கீழே இறங்கி வந்துட்டேன். ஜட்ஜி வந்து இதுக்கு வந்து எதுக்கு அதை சொல்றேன்னு சொல்றாங்கன்னா, நான் வந்து கன்ஃபார்மா வந்து லைஃபோ டெத் சென்டென்ஸோ கொடுக்க போறேன். இன்னைக்கு வந்து கோர்ட்ல சொன்னது, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்க சீஃப் செக்ரட்டரி எங்களுக்கு ரிப்போர்ட் போடணும். சாத்தான்குளம் கேஸ் எல்லாருக்குமே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு கேஸ். ஆரம்பத்திலேருந்து நீங்க அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. இப்போ இந்த கேஸோட தொடக்கம் என்ன சார்? ஆக்சுவலா அதாவது 2019-20 காலகட்டங்கள்ல வந்து கொரோனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடமும் கொரோனா இருந்தது, லாக்டவுன் வந்தது. அதன் பின்பு அந்த லாக்டவுன் வந்து சிறிது தளர்வு செய்யப்பட்டது. அந்த தளர்வு செய்யப்படும் போது சாயங்கால நேரங்களில் கடை திறக்கும், பிறகு கடை அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டங்களில் வந்து அந்த 8 மணி வரைக்கும் மட்டுமே கடை அடைக்க வேண்டும், கடையை திறக்கணும், அதுக்கப்புறம் கடையை அடைச்சிடணும் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, ஜெயராஜ் பெனிக்ஸ் அவனுடைய செல்போன் கடை இரவு 8 மணிக்கு மேல் திறந்து இருந்ததாக காவல்துறையினர் போய் சத்தம் போடுறாங்க. அதாவது 18/6/2020 இவன் வந்து காவல்துறையினுடைய வாகனத்தில் அந்த காமராஜர் சிலை அருகே சென்று அவங்க வந்து கடையை ஏன்பா திறந்துருக்கீங்க, 8 மணிக்கு கடை அடைக்கணும்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் அடைச்சிடறோம்னு சொல்லி அவங்க ஜெயராஜ் சொல்றாப்புல. உடனே கடையை அடைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வாகனம் மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று விடுகிறது. அப்போ இந்த ஜெயராஜ் என்பவர் வந்து இந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சபை வராது அப்படின்னு அந்த கிராமத்து பாசையில வந்து, இப்படி நம்ம வியாபாரம் நடக்கிற நேரத்துல இந்த மாதிரி பண்றாங்களே, அந்த மாதிரி அவங்க சொன்னதா வந்து சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த காவல்துறையை சேர்ந்தவர் ஒருத்தர் அந்த அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல, காமராஜர் முன்னாள் ஆட்டோ ஸ்டாண்ட்ல அவர் மது அருந்தி கொண்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்டு அவர் அடுத்த நாள் காலையில, அதாவது 19ஆம் தேதி காலையில அவரு ஸ்டேஷன்ல போய் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வாகனம் வரும் பொழுது இந்த மாதிரி கடை அடைக்கிறோம்னு சொன்னாங்க, ஆனா நம்ம வாகனம் சென்றவுடன் இவங்களுக்கெல்லாம் ஒரு சாவு வராதுங்கிற மாதிரி பேசுறாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி இன்னைக்கு பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அன்னைக்கு 19ஆம் தேதி அதே மாதிரி அந்த காவல்துறையோட வாகனம் அந்த 7:50 8 மணி வாக்குல வந்து வருது. வரும்போது அதே மாதிரி கடை திறந்துருக்கு. அப்போ அவங்க வந்து, யோ ஜெயராஜ் இங்க வாருமே அப்படின்னு சொல்லி கூடுறாங்க. அந்த A2 பாலகிருஷ்ணன் தான் வந்திருக்காப்புல. அப்போ வந்து கூடுறாங்க. உடனே அவரு ஐயா அப்படின்ட்டு வராரு. நேத்து என்னமோ சொன்னியாம, நீ எங்களுக்கு ஜாவ வரக்கூடாது, நீ ஜாவாம இருக்கிறதுக்கு தானே உன்னை கடை அடைக்க சொல்றோம், நீ ஏன் அப்படி பேசுற அப்படின்ட்டு மரியாதை குறைவாக பேசியிருக்கிறார். பேசிட்டு உங்களை இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த காவல்துறையின் வாகனத்துல வந்து அவர் ஏன் வண்டியில வர்றேன்னு சொல்றாரு. அவர் வந்து இல்ல நீங்க வாங்க ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லி அந்த சுமோல கூட்டு போயிடுறாங்க. பின்னால 10 நிமிஷத்துல கடைக்கு வந்த பெனிக்ஸ் அப்பா வந்து இந்த மாதிரி ஸ்டேஷன் கூட்டு போறாங்க அப்படின்னோடனே உடனே அவருடைய யமஹா வாகனத்துல அவர் அங்க இருந்து கிளம்பி நேரே காவல் நிலையம் அவருடைய நண்பரோடு காவல் நிலையம் செல்கிறார். அந்த காவல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆச்சு. எஸ். அந்த யமஹா பைக்ல அவர் அங்க போய் இறங்கும் போது அவரை பார்க்கின்ற காட்சி வந்து அவங்க அப்பாவை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் கன்னத்தில் அடிக்கும் காட்சி அவர் பார்த்தோன்னே ஓடுறாரு. ஓடி போய் அவங்க இன்ஸ்பெக்டரை ரெக்யூஸ்ட் பண்றாரு, எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட் சார், அடிக்காதீங்க சார் அப்படின்ட்டு. அதை சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த A2 பாலகிருஷ்ணன் வந்து நீ யாரடா அங்க வந்து பேசுறதுக்கு, கடையாடனா அடைக்க மாட்டேங்கிங்க, அவ்வளவு பெரிய ஆட்களா, அந்த மௌனம் இந்த மௌனம்னு சொல்லி ஏசி பென்னிக்ஸை பிடிச்சி இழுக்கவும் பென்னிக்ஸ் வந்து பாலகிருஷ்ணனுடைய சட்டையை பிடிச்சி இழுத்ததாகவும் 2 பேரும் அதுல கீழே விழுந்து உருண்டு சண்டை போட்டிருக்காங்க. இத பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் வந்து 2 பேரையும் லாடம் கட்டுக்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனாலதான் உடனே அங்க இருந்த காவலர்களும் சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் சேர்ந்து இவங்களை வந்து கயிறால கட்டி தொங்க போட்டு அடித்திருக்காங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான், அந்த காவல் ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான், ஃபுல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் தான், வெளியே எங்கேயுமே கிடையாது. அதான் அந்த ஃப்ரண்ட்ல இருந்து கூட்டு போய் உள்ள ஹாலு அப்புறம் அந்த ரூமு இப்படிதான் வச்சு அடிச்சிருக்காங்க. அதுல அடிச்சு அதாவது ஒரு 10:30 மணி 10:45 11 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அடிச்ச பிறகு பாலகிருஷ்ணன் வந்து ரிலீவ் ஆகுறாரு. அப்போ ரகு கணேஷ் வந்து ஆக்சுவலா பெர்மிஷன்ல இருந்ததா சொல்றாங்க. பெர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 பேரும் சிக்கியிருக்காங்க வான்னு சொன்னோடனே பெர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு அவர் திரும்ப வராரு. வந்து அவர் இரவு 3:30 மணி வரைக்கும் அடிக்கிறார். அதாவது இந்த ஒரு ஏ பார்ட் அடிச்சது வந்து பாலகிருஷ்ணன், இன்ஸ்பெக்டர் அண்ட் இந்த அக்யூஸ்ட்கள் எல்லாரும். செகண்ட் பார்ட்ல வந்து கன்னத்துல அடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, அங்கே அவங்க வந்து எல்லை மீறி இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம எதுக்கு அவங்கள அடிக்கிறதுக்காக காவல் போலீஸ் அதுவும் ஸ்பெசிபிக்கா கால் பண்ணி வர சொல்லணும்? ஏன் விடிய விடிய அடிக்க வேண்டிய தேவை எங்கேன்னு வந்துச்சு? அதுக்கு வந்து அவங்க வந்து எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அடிச்சுட்டாங்க, எங்களை சட்டை பிடிச்சு இழுத்துட்டாங்கிறதான் காவல்துறை தரப்புல விளக்கம் கொடுக்குறாங்க. அதனாலதான் நாங்க அடிச்சோன்ட்டு. ஆனா இவங்க வந்து ரெகுலராகவே வந்து இதே காவல் நிலையத்துல இதுக்கு முன்னால 2 பேரை கொண்டிருக்காங்க. அந்த வழக்குகள்லாம் வந்து வெளியே வரவே இல்லை. அதனால இவங்க வந்து நம்ம யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரையும் காலை உடைக்கலாம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இவங்க செஞ்சாங்க. ஆனா இந்த வழக்குல இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. அதுல இது வந்து இதை அப்படி செஞ்சதுனாலதான் இவங்க இதை செய்யறாங்க. நம்ம என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு. இல்லாட்டன்னா ஒரு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி கயிறுல கட்டி தொங்க போட்டு விசாரிச்சு இவங்க என்ன உண்மையை வாங்க போறாங்க? இப்ப ஒருத்தன் கொலை பண்ணவனை விசாரிக்கும், அடிக்கிறோம், அவன் வந்து உண்மை அப்பதான் சொல்லுவான், நகை களவாண்டு போயிட்டான் அடிச்சாதான் உண்மை சொல்லுவாங்கிறது வேற. ஆனா கடையை அடைக்கிறது லேட்டா அடைச்சிட்டாங்க, கடையை திறந்து வச்சிருக்காங்கிறதுக்கு கெட்டி தொங்க போட்டு அடிச்சா அவங்ககிட்ட இருந்து என்ன உண்மையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு உண்மையை ஆமா, விசாரணைங்கிறதே வந்து ஒரு உண்மையை வர வைக்கிறதுக்கு தானே. இதுல என்ன உண்மை வரப்போகுது? நீங்க வந்து அடிக்கிறதுனால அவங்க அதான் நீதிபதி தெளிவா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய இன்டென்ஷனே வந்து கொலை பண்ணணும்னு தான் இருந்திருக்கு, அதனாலதான் நீங்க இப்படி அடிச்சிருக்கீங்க. நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வெறுமனே சும்மா அடிச்சுட்டு விடுறா அந்த 2 அடி அடிச்சுட்டு விட்டுருப்பீங்க. நீங்க செத்தாலும் சாகட்டும் சொல்லி அடிச்சிருக்கீங்க. நீதிபதி அவர்களுடைய தீர்ப்புல வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, அப்பாவும் மகனும் சிக்கி இருக்காங்க, அடிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நாங்க வந்து சொத்தை வித்தாவது இந்த வழக்குல இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லியே ரகு கணேஷ் அடிச்சிருக்காப்புல. ஏன்றிருக்க சொத்தை வித்து இந்த வழக்குல இருந்து வெளியே வருவோம், நீ செத்தா சாவுடா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எப்போ இந்த கேஸ் சிவியர் ஆகுது, 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்துன்றது எப்போ சார் தெரிய வருது? அதாவது இவங்க அடிக்கிறாங்க, அடிக்கும் போது நைட்டு அதை இவங்களை பிடிச்சிட்டு போய் பெனிக்ஸ் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மாமாவை தாய் மாமா வராப்புல. அந்த தாய் மாமா வரும்போதுதான் உங்க அத்தானையும் உங்க மருமகனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, மருமகனும் அங்க தேடி போனா ஆளை காணோம்னு சொல்லும்போது அவரு காவல் நிலையத்துக்கு வந்து போலீஸ்கிட்ட பேசுறாரு. அப்போ அடிக்கிறாங்க. அப்போ எதுக்காக அடிக்கிறீங்க, என்னன்னாலும் சொல்லுங்க, எதனாலும் பேசிக்கலாம், என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கும்போது நீ ஓடிடுலாம், ஒன்னையும் சேர்த்து அடிச்சு அடிச்சிருவோம்
அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து அவரை வந்து ரொம்ப தரக்குறைவாலாம் பேசியிருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்ப அவர் வந்து டிஎஸ்பிட்ட ஃபோன் பண்ணியிருக்காரு. சார் இந்த மாதிரி எங்க அத்தானையும் எங்க மருமகனையும் அடிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லியாச்சுன்னு இருக்காங்க. அவர் பல நபர்கள்ட்ட பேசியிருக்காரு. ஓகே. நான் இந்த அந்த 23ஆம் தேதி அந்த தீர்ப்பு வாசித்த பிறகு நான் ஒருவரை சந்தித்தேன், காவல்துறையில் உள்ள ஒருவரை. அவர் என்னிடம் சொன்னார், நானே ஜெபசிங் 10:45 நான் ஃபோன் பண்ணேன் ஜெபசிங் ஸ்ரீதருக்கு. சார் அடிச்சதை அடிச்சிட்டீங்க, விடுங்க சார், இனிமே அவங்கள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுங்க, அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார், பழிச்சிட்டு போட்டுன்னு சொன்னதுக்கு அந்த ஸ்ரீதர் சொல்லியிருக்காப்ல, நீங்க சொல்லிடலாம் அப்படி விடணும்னு அவசியம் இல்லை, சாகு வரைக்கும் நாங்க அடிக்கதான் செய்வோம் அப்படின்னு. ஓகே. ஒரு காவல்துறையில் உள்ளவர் என்கிட்ட சொன்னது, இந்த 23ஆம் தேதி தீர்ப்புக்கு பிறகு நான் ஊருக்கு வந்த பிறகு என்கிட்ட சொன்னது. அந்த அவர் சொன்னதே அவங்களுக்கெல்லாம் நல்ல தண்டனை தான் ஜெபசிங் கிடைக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. நானே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க மாமா அழுறாரு, அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார், அவரு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, இப்படி பாதி அடிச்சுட்டு விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன், நீங்க விட்டுருங்க சார், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக சொல்லிடுவோம்னு சொன்னதுக்கு, இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, சாகு வரைக்கும் அடிக்கதான் செய்வோம் அப்படின்னு சொல்லுது. ஓகே. அப்ப அவங்க மைண்ட்ல வந்து எப்ப வீட்டுக்கு தகவல் எப்ப சார் கொடுத்தாங்க? இப்ப நீங்க உங்க மூலமா தான் தெரிய வந்துச்சா எப்படி சார்? இல்ல 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 அது நான் வந்து உண்மையில அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். அதாவது அந்த ஆரம்பத்திலே வந்து அவங்க இனியெல்லாம் கூட்டிருந்தா நான் போய் முதல்ல வந்து அதை பேசியிருப்பேன். போய் அங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கே ஆள் இல்லை சார். ஒரு ஹெல்ப்லெஸ் பீப்புளா அடிச்சுட்டாங்க இவங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த ஊர்ல யாரும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து யார் வருவா, ஒரு வக்கீலை கூட்டா கூட அவங்க வக்கீல் ரூபா கேட்பாங்க, அது கொடுக்க கூட அவங்க அம்மாவால முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அவங்க தாய் மாமா அம்மாவுடைய தம்பி வந்து போராடி இருக்கிறாரு. அப்ப அவங்ககிட்ட நீங்க போங்கன்னு சொல்லி கேட்டெல்லாம் பூட்டி அவரை வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. அவர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காலையில நாங்க என்ன வழக்கு போட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க மாமாட்ட. உடனே சரி வழக்காவது போடுங்க சார், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. காலையில போன் அடிக்காங்க மாமாவுக்கு, நீங்க வந்து சாரெல்லாம் கொண்டு வாங்க, உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாரெல்லாம் மாத்தி ஜெயிலுக்கு கூட்டு போண்டிருக்கீங்க. அப்ப இவர் போகும்போதுதான் பெனிக்ஸ் வந்து சொல்றாப்புல, நைட்டு ஃபுல்லா அடிச்சாங்க மாமா, எனக்கு கையெல்லாம் சாப்பிட முடியாது, நீங்க எனக்கு வயிறு பசிக்கு மாமா, எனக்கு சாப்பாடை ஊட்டி விடுங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க அத்தானும் அதே மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. 2 பேருக்கும் சாரம் எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா, பின்னால வந்து அந்த புட்டத்துல வந்து சதெல்லாம் கிழிந்து தொங்கி ரத்த போக்கு அதிகமா இருக்கு, அந்த ரத்தம் வராம இருக்கணும், அதுக்காக அந்த ஏற்கனவே உள்ள சாரத்துல ரத்தம் இருக்குங்கிறனால புது சாரத்தை கொண்டாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சாரத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த சாரத்தில் உள்ள ரத்தம் தொய்ந்த அந்த சாரத்தையும் அவங்க மாமாட்ட தான் கொடுத்து நீங்க எங்கேயாவது வெளியே தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த போலீஸ். இதையுமே ஜட்ஜி குறிப்பிட்டாங்க. இதையுமே ஜட்ஜி குறிப்பிடுறாங்க. பெனிக்ஸோட உள்ளாடையை பெனிக்ஸை வச்சே நீ இந்த ரத்தத்தை தொட அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. பெனிக்ஸை நிர்வாணப்படுத்தி தகப்பனார் முன்னால வைத்து பெனிக்ஸ் அடிச்சிருக்காங்க, தகப்பனார் நிர்வாணப்படுத்தி பெனிக்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து அதாவது ஒரு கொடூரமான எண்ணம் கொண்ட காவல்துறை. இவர்களுக்கு வந்து நம்ம வந்து 1% கூட ஈவி இறக்கம் காட்ட முடியாது. இவர்கள் வந்து ஒரு கொடூர கொலை செஞ்சிருக்காங்கன்னு ஜட்ஜி வந்து வேதனையோட அதை குறிப்பிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா, இரவு உங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோம், நீங்க திருந்தல, நீங்க வந்து கொடூரமானவர்கள், 250 முறை நீங்க பெனிக்ஸ் அடிச்சிருக்கீங்க, 150 முறை நீங்க ஜெயராஜ் அடிச்சிருக்கீங்க, நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு கருணை காட்ட முடியும்? கருணை காட்டுறதுக்கு நீங்க ஒரு தகுதியற்றவர்கள். ஏன்னா நீங்க இந்த இதை திட்டமிட்டு கூட்டு சதியாக இருந்து காவலர்கள் அனைவரும் சேர்ந்து இருந்துகிட்டு, காவலர்களை தொட்டால் நாங்க இப்படிதான் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். இது முடிஞ்சிருச்சு சார். இப்போ வந்து அவங்களை அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, அப்படிதானே சார்? எஸ். ஓகே. அதாவது காலையில சாரத்தெல்லாம் மாத்திட்டு அவங்க மாமா கொண்டு போய் இட்லி எல்லாம் கொடுக்காங்க, அதெல்லாம் சாப்பிட சொல்லிட்டு அதுக்கு பிறகு அங்க இருந்து அவங்கள கூப்பிட்டு நேரே சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. அங்க பணியில் இருந்த டாக்டர் வெண்ணிலா அவங்ககிட்ட ஃபிட் ஃபார் ரிமாண்டு வாங்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா இவங்களை பார்க்கவே இல்லை. இதுல இந்த வழக்குல 9-10 பேர் குற்றவாளிகள். இந்த 10 பேரும் காவல்துறையை சேர்ந்தவங்க தான். ஏன் இந்த டாக்டர் அம்மாவை இந்த வழக்குல சேர்க்கல? இந்த வழக்குல வந்து அவங்க நேரடியாக தொடர்பு இல்லாதவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள சேர்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து
இன்டைரக்டா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு அந்த இது இருக்கு, என்ன 337 சொல்லுவாங்க, நெக்லிஜென்ஸ். மேஜிஸ்ட்ரேட்ல தானே கூட்டு போறாங்க, அவரு தானே ஃபர்ஸ்ட் பார்த்து அக்யூஸ்ட்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அதாவது அந்த ஜட்ஜிட்ட போய் ஜட்ஜிட்டையும் காட்டாம ஜட்ஜிட்ட போட்டு போய் இவங்களுக்கு வந்து கொரோனான்னு சொல்லி ஜட்ஜிக்கிட்டே காட்டாம டவேரா வண்டியில உட்கார வச்சுட்டு நேரே ரிப்போர்ட்டை மட்டும் கொண்டு போய் அவங்க 2 பேரும் கொரோனா நீங்க பார்க்க முடியாது சார், நீங்க ரிமாண்டுக்கு எழுதுங்கன்னு சொன்ன உடனே அவர் எதையுமே பார்க்காம 15 days ரிமாண்டுன்னு எழுதுறாரு. அடுத்தப்ப நேரே என்ன ரீசன் சொன்னாங்க, என்ன ரீசனுக்காக, என்ன குற்றத்தின் அடிப்படையில ரிமாண்ட் பண்றாங்கன்னு கேக்குறேன். இல்ல, அந்த காவலர் ஒரு புகாரை வந்து பொய் புகாரை விடிய காலம் வாங்குறாங்க. கொரோனா நேரத்துல எங்களை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு அங்க வேலை பார்க்கிற இப்போ குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒரு காவலர் ஒரு புகார் அளிக்கிறார். அதன் அடிப்படையில வந்து அந்த எஃப்ஐஆர் போடப்படுது. அந்த எஃப்ஐஆரையும் நீதிபதி அவர்கள் அந்த எஃப்ஐஆரையும் ரத்து பண்ணிருக்காங்க. இது வந்து பொய்யான ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க நீங்க. அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்த தான் 2 பேரையும் டவேரா வண்டியில கூட்டு போறாங்க. இறங்காம போய் ரிமாண்ட் வாங்குறாங்க. அந்த ரிமாண்டை கொண்டு போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் காட்டணும், ஃபிட் ஃபார் ரிமாண்ட்னு சொல்லி வாங்குறாங்க. கார்ல டவேரா வண்டியில பெனிக்ஸ் ஜெயராஜை வச்சுட்டு இவங்க மட்டும் போலீஸ் மட்டும் வீட்டுக்குள்ள போயிட்டு வாங்குறாங்க. போலீஸ் மட்டும் போய் வாங்குறாங்க. அந்த நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரவணன் சாரும் அந்த வெண்ணிலா மேடமும் அவங்க 2 பேரும் அவங்களுடைய கடமையை சரியா செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த 2 உயிர்கள் போயிருக்காது. வழக்கமா நாங்க மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு ஆஜர்படுத்தும் போதெல்லாம் நாங்க வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவரோட நாங்க செல்றதெல்லாம் வழக்கம்தான். ஆனா அப்படி செல்லும் பொழுது நிறைய நேரங்கள்ல நாங்க பார்த்துருக்கிறோம், ஜட்ஜி வந்து கண்டிப்பா கேட்பாங்க, உன் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியுமா, உன்னை போலீஸார் அடிச்சாங்களா, உனக்கு மெடிக்கல் எதுவும் உனக்கு எதுவும் தேவைப்படுதா, உன்னுடைய உறவினர்களுக்கு போலீஸார் தகவல் சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு, ஏப்பா போலீஸ் அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அரெஸ்ட் பண்றத அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பா அந்த உரையாடல் இருக்கும். அந்த நேரத்திலே நாங்க பெயில் பெட்டிஷனும் சில நேரத்துல உள்ள கொடுப்போம், அதையும் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. எதுவுமே செய்யாம பாருங்களேன், இவங்களுடைய கெட்ட நேரமா இல்லாட்டா இந்த 9 கெட்ட நேரமான்னு நமக்கு தெரியல. எதுவுமே செய்யாம நேரடியாவே கொண்டு போறானுவன், நேரடியாவே அந்த அம்மாட்ட வாங்குறானுவன். வாங்கிட்டு அந்த அம்மாவும் பார்த்திருந்தா அந்த அம்மா ஃபிட்னஸ் கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெனிக்ஸ் வந்து கோயில்பட்டி ஹாஸ்பிட்டல்ல நடமாடுற வீடியோ நமக்கு பார்த்திருக்கோம். அதுலயே அவர் நடக்க முடியாம நடக்காரு, பின்னால ஜாரம் முழுத ரத்தம் வடியுது. இது எப்படிங்க ஃபிட் ஃபார் ரிமாண்ட் வந்து எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. சோ அவங்களும் பார்க்கல. போலீஸுக்காக போலீஸுடைய மிரட்டலுக்கு பணிந்து அந்த நடுவர் நீதிபதி அவர்களும் இந்த டாக்டர் அம்மாவும் போலீஸோட நெருக்கடிக்காக கொடுத்துறாங்க. ரிமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வருவாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர் பார்க்கலையா? டாக்டர் பார்க்கல. அந்த வெண்ணிலா வந்து பார்க்காம தான் ஃபிட் ஃபார் ரிமாண்ட் கொடுக்காப்ல. சரி, அது எப்படி ஃபிட்னஸ்? நீங்க ஒருத்தர் நடக்க முடியாம குலவீரம் குத்துவீரமா இருக்கா, அது எப்படி ஃபிட்னஸ்? அது பார்க்காம தான் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து டாக்டர் வந்து அடிக்கடி அங்க போவாங்கல்ல, போகும்போது இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அங்க இருந்து வந்து அந்த ஃபிட்னஸ் வாங்கிட்டு நேரே கோயில்பட்டி கூட்டு போறான். நான் என்ன சொல்றேன், உனக்கு இடையில சிறை இல்லையா, நாங்குநேரி இல்லையா, சென்ட்ரல் ஜெயில் இடம் இல்லையா, அங்கெல்லாம் நீங்க கொண்டு போயிருந்தா இது வேற மாதிரி மாறி இருக்கும் முதல்ல. காரணம் என்னன்னா, நான் நினைக்கிறேன் இப்போ நினைக்கிறேன், திருநெல்வேலி சென்ட்ரல் ஜெயில ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒவ்வொரு குவாரண்டைன் உண்டு. சோ இவங்களை நீங்க சென்ட்ரல் ஜெயில அடைச்சிருந்தா இவங்க அங்க உள்ள ஒரு நாடார் குவாரண்டைன்ல தான் இவங்க அடைக்கப்பட்டிருப்பாங்க. அங்க நாடார்ல மிக பெரிய 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 ஆட்கள்லாம் அங்க உள்ளே இருப்பாங்க. அவங்களே இவங்களை வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு உள்ளே பண்ணிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஒரு அறையில வந்து 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா வந்து அவங்க லெவல்ல அவங்க அட்வொகேட் அப்படி இப்படியாவது மூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்ப்போம். ஏன்னா 3 பெரிய கம்யூனிட்டிக்காக 3 குவாரண்டி இருக்கும். அதுல போனாலே அவங்களே வக்கீல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா அது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிரும். ஏன்னா ஜெயிலர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இந்த இவர் வந்து பேசுறாருன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு. இது கோயில்பட்டி இந்த மாதிரி திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் இந்த மாதிரி இடங்கள்ல இப்படி இருக்காது, கம்யூனிட்டி குவாரண்டி இருக்காது. அப்போ அவங்க வந்து எல்லா கம்யூனிட்டி கலந்துருப்பாங்க. அவனுக்கு வந்து அவ்வளவு பெரிய அக்கறை இருக்காது, இவனுக்கு தெரியவும் செய்யாது. நீ எங்க இருந்தோ எங்கேயோ கூட்டு போயிட்ட. இப்போ ஒரு தூத்துக்குடி மாவட்ட சிறைக்கு தூத்துக்குடி கொண்டு போயிருந்தா கூட இந்த சாத்தாங்குளத்துக்காரனும் உடம்புடிக்காரனும் எவனோ ஒருத்தன் உள்ள கிடப்பான், அவனுக்கு தெரிஞ்சிடும்.
நீ வந்து யாரும் தெரியக்கூடாது, இவங்களை கொரோனானியே கணக்க முடிச்சிடணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. உங்க கணக்க கடவுள் முடிக்கிறதுக்கு கரெக்டான ஜட்ஜி கிட்ட வந்திருக்கு. இப்ப அங்கேருந்து அங்க வேற சிறைக்கு கூட்டு போறாங்க சார். அதுக்கப்புறம் என்ன சார் நடந்துச்சு? கோயில்பட்டி கிளை சிறைக்கு போன உடனே அங்க உள்ள மருத்துவர் பரிசோதிச்சுட்டு இந்த வெண்ணிலா மாதிரி எழுதல, அந்த ஆளு கிளீனா எழுதியிருக்கான். 2 முட்டுகளும் வீங்கி இருந்தது, 2 கை மணிக்கட்டுகளும் வீங்கி இருந்தது, 2 பேருடைய புட்டங்களிலும் தொலிகள் இல்லாமல் ரத்தம் கசிந்த நிலையில் இருந்ததுன்னு கிளீனா ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதாவது அவர்தான் உண்மையிலே வந்து உண்மையான ஒரு மருத்துவர். அவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இவங்களை வந்து மருத்துவ சிகிச்சைக்கு உடனே அனுப்புங்க, இங்க ஜெயில வைக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனாலதான் உடனே கோயில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு மாத்துறாங்க. மாத்திட்டு அங்க போன பிறகுதான் முதல் நாள் வந்து பெனிக்ஸும், 2ஆம் நாள் காலையில் அன்னைக்கு விடிய காலமே வந்து ஜெயராஜ் அவர்களும் இறந்து போறாங்க. இவங்க பெனிக்ஸ் இறந்த உடனேயே பாத்தீங்கன்னா அப்படியே கொரோனா, ஏன்னா கொரோனா அப்பந்தான் கொஞ்சம் லிபரல் ஆயிருக்கு, கொரோனாவில தான் இறந்துட்டாங்க, மூச்சு திணறல். அப்போ உள்ள முதலமைச்சரே வந்து அதை வந்து அப்பவே சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து மூச்சு திணறலால் தான் இறந்தாங்க. அப்ப எல்லாரும் நம்பிடுவாங்கல்ல, ஓ அப்போ கொரோனா இருந்திருக்கும் போல அப்படின்னு. அப்படி சொல்ல பார்த்தாங்க. அது அங்க இருந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்னஸ் அந்த விஷயத்த பத்திரிகையாளர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக வெளியே வந்து அது திருப்பி உடனே சாத்தான்குளத்துல வந்து யாவர்கள் கடையடைப்பு போராட்டத்தை அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே தருணத்துல பெனிக்ஸ் ஜெயராஜ் ஏதாவது குடும்பத்தினர்கிட்ட எதுவும் சொன்னாங்களா? எதுவும் பேசினா அந்த மாதிரி எதுவும் இல்ல, இங்க கோயில்பட்டி சிறையில இருந்துதான் அவங்களுக்கு வந்து முதலா தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரி பெனிக்ஸ் வந்து இறந்துட்டாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி, அரசு மருத்துவமனையில வச்சு இறந்துட்டாரு வாங்க அப்படின்னு. அப்புறம் இவங்க அங்க இருந்து அங்க போறதுக்குள்ள அவங்க அப்பாவும் இறந்துச்சதா சொல்றாங்க காலையில விடியகாலம் 3 மணிக்கு. சோ இவங்க அங்க போறாங்க. அப்ப இவங்க ஊருக்கு தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரி அடிச்சே கொண்டாங்க அப்படின்றதே. அப்ப இவங்க குடும்பத்தினர் 2 பேரையும் பார்த்தது அப்படின்றதே கடையை திறந்த அன்னைக்குதான். ஆமா, அன்னைக்கு சாயங்காலம் அந்த 7:50 8 மணிக்கு இவங்களை கூட்டு போறதோட முடிஞ்சு கதை. அதுக்கு பிறகு இவங்களை வீட்டுக்கே அவங்க விடவே இல்லை. இவங்க அதுக்கு பிறகு நேரே வந்து அடக்கத்துக்கு தான் வந்து சேர்றாங்க. இவங்க எங்கேயுமே விடல. சோ 2 பேரும் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன சார் நடந்துச்சு? இப்ப நீங்க எப்போ இதுல இன்வால்வ் ஆனீங்க? நான் வந்து அவங்க இருவருடைய உடலும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய பிரேத கிடங்கிற்கு கொண்டு வரப்படுது. அங்க வந்து நான் இன்னொரு வழக்கிற்காக நான் அங்க சென்றேன். அப்போ பாத்தீங்கன்னா இருவருடைய உடலும் அந்த ரேக்ல படுக்க வச்சிருக்காங்க. அப்போ நான் அங்க இருக்கிற பாடி பேரர்ட்ட வந்து கேட்கறேன், இது என்ன பாடி, என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சொன்னாரு, இந்த மாதிரி இது வந்து கோயில்பட்டியில ஏதோ போலீஸ் அடிச்சுட்டாங்களாம், போலீஸ் கடை திறந்துக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு அதான் வெளியே வந்து விசாரிச்சா கோயில்பட்டி கிடையாது, சாத்தான்குளம்ங்க. அப்போ தான் வந்து சாத்தான்குளமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு வந்து எப்படி இது போலீஸ் அடிச்சதுன்னா இதுக்கு ஒரு நீதி இருக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி என்னுடைய நண்பர்கிட்ட எல்லாம் பேசினேன். அப்போ வழக்கறிஞர்கள்லாம் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஒரு நீதி இருக்குன்னு சொல்லி நாங்க அவங்களுடைய மகள் வந்து அதுக்குள்ள அங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே இதை நம்ம பாடியை வாங்கக்கூடாது, நம்ம இதுக்கு வந்து வழக்கு பதிவு உடலை நீங்க பார்க்கும்போது அந்த உடல் எப்படி இருந்துச்சு? அதோட அந்த காயத்தோட வீரியம் என்னவா இருந்துச்சு? அதாவது இந்த வெடி விபத்துல எல்லாம் மாற்றவனுக்கு தொழிலாம் உறிஞ்சிரும்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அந்த பின்பகுதியில அந்த புட்டத்தினுடைய 2 அந்த மேட்டு பகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு டயா இருக்கும். அவ்வளவு பெரிய வட்டமா தோசைக்கல் மாதிரி, அப்படி தொலியே கிடையாது, தொலியே கிடையாது. ஆமா, அதாவது அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கானுவன். நம்ம மற்ற நாடுகள்ல தான் வந்து இந்த மாதிரி பெரம்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி பெரம்படி எங்கேயும் அடிச்ச மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இவனும் வந்து கண்டமாக்கி அடிச்சிருக்கான். அது அதனால அவங்களுக்கு தொடர்ந்து ரத்த கசிவு. அதையும் அவனை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணாம இங்கேயும் அங்கேயும் ஸ்டண்டிங் அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து கோயில்பட்டிக்கு போறது, அங்க இருந்து இங்க போறது, இப்படி போயிருக்கானு. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு அடிச்சதா சொல்றாங்க, உண்மைதானா? நைட்ல இருந்து காலையில வரைக்கும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு. நீதிபதி அதை குறிப்பிட்டாங்க, 10 நிமிஷம் இடைவெளியில நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க அப்படின்னு. அது என்னன்னா ஒரு மருத்துவர் குழு வந்து அதை ஆய்வு செய்து பார்த்ததுல வந்து இவங்களுக்கு வந்து வெறுமனே வந்து இவங்க ரத்த கசிவுனால மட்டும் இறக்கல, இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த அடியினால இவங்களுடைய கிட்னி செயல் இழந்திருக்கு, அதுதான் இவங்க மரணத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நீதிபதி குறிப்பிட்டாங்க. நீங்க வந்து அடிக்கிற அடியில ஒரு ஆர்கான், உடல் ஆர்கான் வந்து செயல் இழக்குமானால் உங்களுடைய அடியினுடைய நோக்கம் என்ன? நீங்க வந்து சாகணும்னு சொல்லி தானே அடிக்கிறீங்க, இன்டென்ஷன் வந்து அதுதான்.
அந்த ஆர்கான் செயல் இழக்குது இல்ல, அப்பமாவது டயாலிசிஸ் பண்ணியிருந்தா அவங்கள காப்பாத்திருக்கலாம். அப்பவும் இவங்க அதை கூட பண்ணாம அவங்களுக்கு யூரின்ல ரத்தம் வர வரைக்கும் நீங்க இவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. போற பகுதியில ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, கிட்னியே ஃபங்க்ஷன் ஆகல. ஓகே, 2 பேருக்குமே வா சார்? 2 பேருக்குமே. அததான் அதுக்கப்புறம் நாங்க இந்த போராட்டங்களை ஆரம்பிச்சு எங்களுக்கு முதல்ல வழக்கே பதிவு பண்றதா இல்ல. இந்த போலீஸ்காரங்களை 2 எஸ்ஐயும் ஏஆருக்கு மாத்தியாச்சு, அங்க மாத்தியாச்சுன்னு கவர்மெண்ட் ஒரு இதை பண்றாங்க. அது நாங்க எதையுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. எங்களுக்கு அவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் வண்டியில ஏறும்போது தன்னால கீழே விழுந்து உருண்டுட்டாங்க, அதுலதான் அடிபட்டுன்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ். நாங்க போலீஸ் அடிச்சிருக்காங்க, நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்கன்னதுக்கு ஒரு சாதாரண வழக்கு பதிவு பண்ணி நாங்க சிபிசிஐட்ட கொடுக்கணும். 302 போடணும், எங்களுக்கு 3 கொலை போட்டா மட்டும்தான் நாங்க பாடியை வாங்குவோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின பிறகுதான் கலெக்டரு மதுரை உயர் நீதிமன்றம் சூமோட்டோவா அந்த வழக்கு எடுத்து ஜட்ஜி பாரதிதாசன் அவர்களை, கோயில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் அந்த பாரதிதாசன் அவர்களை, நீங்க இந்த வழக்கை போய் உடனே போய் விசாரிங்க, இன்கோஸ்ட் ரிப்போர்ட் எடுங்க, எல்லா ரிப்போர்ட்டுகளும் எங்களுக்கு தினமும் நீங்க அனுப்பணும் என்ன அப்படி ஒரு நேர்மையான ஒரு நீதிபதியை எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க வந்த பிறகுதான் என்கோஸ்ட் நடந்துச்சு. என்கோஸ்ட் எடுக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல உடலை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களா சார்? அப்ப என்ன நடந்துச்சு சார்? எதுவும் லெட்டர் எதுவும் கேட்டாங்களா? என்ன? அதாவது அது நான் இது சொல்றது முந்தின நாள் நைட்டு, அன்னைக்கு இன்னைக்கே பாடியை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி 3 மருமகனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு, தாளையத்து டிஎஸ்பி, கோயில்பட்டி டிஎஸ்பி, 3 டிஎஸ்பி பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்பவே பாடியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தயார் பண்ணாங்க. நான் வாங்க கூடாதுன்னு, வாங்க முடியாது சார், 302 போட்டா வாங்க முடியாது சார் சொன்னதுக்கு என்கிட்ட உங்க பிஹேவியர் சரியில்லைன்னாங்க. நான் அதுக்காக நான் அவங்ககிட்ட தகராறு பண்ணி பிறகு நாளைக்கு தான் பாடியை வாங்குவோம், 302 போட சொல்லுங்க உங்க எடப்பாடின்னு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சாச்சு, 302 போட்டாச்சு. காலையில பாடியை வாங்க வரும்போது என்னை உள்ள அனுமதிக்க இந்த காவல்துறை மறுத்தது. இந்த காவல்துறை ஆரம்பத்துல இருந்தே நமக்கு இடையூறு பண்ணாங்கிறதுக்குன்னா, இந்த ஃபேமிலிக்காக ஒருத்தன் வர்றான், அவனை நம்ம உள்ள விடக்கூடாது அப்படின்ட்டு நீங்க வர முடியாது சார்னு கேட்ட போட்டாங்க. ஆனா அந்த பெனிக்ஸோட அம்மாவும் அவங்களுடைய தங்கையும் எங்க வக்கீல் வந்தாதான் நாங்க போவோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்னைய திறந்து விட்டாங்க, நான் போனேன். அப்போ நாங்க போய் ரிக்வெஸ்டேஷன் கொடுங்க பாடி வாங்குறதுக்குனாங்க. அப்போ நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். அதுல போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட பெனிக்ஸையும் எனது அண்ணன் பெனிக்ஸ், எனது தகப்பனார் ஜெயராஜனுடைய உடலை பெற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் அப்படி எழுதக்கூடாது. கன்ஃபெஷன் நீங்க எப்படி கொடுக்க முடியும்? அடித்து கொலை சொல்லிட்டு நீங்க வெறுமனே பாடி தாங்கன்னு கேளுங்க தரோம், எங்களுக்கு அப்படி பாடி தேவையில்லைன்னு நான் இவங்களெல்லாம் கூட்டு படி வழியே கீழே இறங்கி வந்துட்டேன். நாங்க இப்படி தந்தா வாங்குறோம், இல்லாட்டினா வாங்க முடியாதுட்டேன். அப்போ திரும்பி எங்களை கூட்டு போய் நீங்க பரவாயில்ல வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக நாங்க பாடியை அங்கிருந்து வாங்கிட்டு எங்களுடைய சொந்த சாத்தாங்குளத்திற்கு கொண்டு போய் அங்க கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம். இப்ப அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருக்குல்ல சார், இந்த டிலே எதுக்காக? சொல்றேன் சார், அதாவது அதன் பின்னால் அதனுடைய தொடர்ச்சியா பாரதிதாசன் ஜட்ஜி ஒரு ஆணையம் அமைத்து அதுல விசாரணை நடத்தினாங்க. அதுல நிறைய சாட்சிகள்லாம் நம்ம அதை பார்த்த சாட்சிகள்லாம் கொண்டு விட்டோம். அவங்களெல்லாம் நேரடியாவே விசாரிச்சாங்க. விசாரித்து உயர் நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க. அப்பொழுதுதான் கோயில்பட்டி கிளை சிறைக்கு அவங்க நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்கள் எல்லாம் எடுத்துட்டு ஆய்வு பண்ணாங்க. சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று அங்க எல்லா லெட்ஜர்ஸையும் அவங்களுடைய தினசரி நாட்குறிப்புகள் எத்தனை மணிக்கு பிடிச்சிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் அவங்க ஃபுல்லா எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு ஆணையத்துக்கு கம்ப்ளீட் ரிப்போர்ட். உண்மையிலே இந்த வழக்கை முதலில் மிக நேர்த்தியாக அதை ஆரம்பிச்சு வச்சது ஜஸ்டிஸ் பாரதிதாசன் சார் தான். அவங்கள உண்மையிலே மறக்க முடியாது. அந்த என்கொயரி பார்க்கும்போது கூட நான் கூட தான் இருந்தேன் அந்த ரூம்ல. அப்போ அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த நீதிபதி கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதாவது நேர்ல உடலை பார்த்து அவங்க ரிப்போர்ட் எழுதும் போது. ஆமா, அந்த முதல்ல அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு போறதுக்கு முன்னால அந்த உடலை பற்றி ஒரு ஆய்வு நீதிபதி நேரடியா நடத்துவாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் மர்டர்ஸ்க்கு அதுல ஜட்ஜே எல்லாம் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையுமே தொட்டு பார்த்து பாடிய எவ்வளவு நீளம் டேப் வச்சு அந்த பாடி பேரர் அளக்க சொல்லி எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 hours அந்த 2 பாடிக்கும் 2 hours மேல போச்சு. எல்லாத்தையுமே தலையில இருந்து கால் வரைக்கும் முடியெல்லாம் தள்ளி எல்லாம் பார்த்து தலையில அடிச்சிருக்காங்களா எல்லாத்தையும் பார்த்து அவங்க
அந்த கண்ணாடியை தூக்கிட்டு அவங்க அழுதும்போது உண்மையிலே அது இன்னைக்கு நினைச்சாலும் உண்மையிலே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது அந்த மாதிரி அவங்களே அழுதாங்க. அழுது அப்பப்ப கண்ணீரை தொடச்சிட்டு திருப்பி பார்ப்பாங்க ஜட்ஜை. ஏன்னா ஒரு கொடூரமான ஒரு இது, அதாவது ஒரு குற்றவாளியை கூட கொலை பண்ணவனை கூட இப்படி அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற நாட்டுல வந்து எந்த தவறுமே செய்யாத ஒருத்தங்களை வந்து காட்டுமிராண்டித்தனமா இவங்க அடிக்கிறாங்க. என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, எப்படி நகர்ந்துச்சு சார்? சிபிஐ வந்து முதல்ல வந்த புதுசுலே அவங்க வந்து இவங்களை கஸ்டடி எடுத்தாங்க. முதல்ல 2 எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாம் கஸ்டடி எடுத்து அதே காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து அவங்க விசாரணை மாடல்ல, போலீஸ் இப்படி விசாரிப்பாங்க, சிபிஐ ஒரு மாடல்ல விசாரிப்பாங்க. சிபிஐ வந்து அதிகமா வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே ரீட் பண்ணி எடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே பேப்பரை கொடுத்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எழுதி கொடுங்கன்னு கேட்டே இருப்பாங்க. அப்படி எழுதி கொடுக்க அதை வச்சே கான்ட்ராடிக்ஷன் எடுத்துருவாங்க. அப்படி இவங்களை விசாரிச்சுட்டே இருக்கும்போது இவங்க கம்பெல்லாம் காட்டல. அப்ப இவங்களை வந்து கேட்ட பூட்டுங்க, ஸ்டேஷனை பூட்டுங்க அப்படின்னு சொல்லி உள்ள வச்சு இவங்களை வந்து விரட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் வந்து இவங்க வந்து கம்பை எடுத்து கொடுக்குறாங்க. கம்பு வந்து பின்னால உடை மரங்களுக்குள்ள கொண்டு இவனை வீசிட்டு அங்க ஒழிச்சு போட்டு கம்பு கிடையாதுன்ட்டான். ஜட்ஜி போகும்போது கம்பை கேட்டதுக்கு கம்பெல்லாம் தர முடியாது, உன்னையால முடிஞ்சதை பாருன்ட்டான். ஜட்ஜ வந்து இவனை 5 காசுக்கு மதிக்கல முதல்ல. அது வந்து அவர் வந்து அப்படியே ரிப்போர்ட் போட்டாரு. நான் இந்த மாதிரி ஒரு ஜன்னல் ஓரமா உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், என்னை வந்து உன்னால முடிஞ்சதை பாருடான்னு சத்தம் போடுறான்னு. அப்ப எல்லாம் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஜட்ஜையே அப்படி கேட்டாங்க. பாரதிதாசன் சாரு உள்ள உட்கார்ந்து இருந்து அந்த ஸ்டேஷனை விசிட் பண்ணி அவரு ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா சைட்லோடி வந்து உன்னையால முடிஞ்சது பாரு, நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு மீசையை முறுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அதை அவர் அப்பமே அதை ரெக்கார்ட் பண்ணி ஹைகோர்ட்டுக்கும் சப்மிட் பண்ணிட்டாரு, இனி இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. அதுலதான் உயர்நீதிமன்றம் ரொம்ப காண்டாயிட்டு. அதாவது இவங்க வந்து மனுஷனாவே ஒருத்தனும் இல்லையே அப்படின்ட்டு. ஒரு நீதிபதியை விசிட் பண்ண வரும்போது ஸ்டேஷன் எப்படி இருக்கணும், பொலைட்டா இருக்கணும். நீதிபதிக்கு எந்த நேரமும் விசிட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அவரே ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது உன்னையால முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்றான்னா இவன் என்ன மனநிலையோட இருந்திருக்கான்? அதுதான் அங்க நடந்தது. அதுக்கப்புறம் சிபிஐ வந்து அந்த லத்தியில் உள்ள அந்த இரத்த மாதிரிகளை கலெக்ட் பண்ணி இந்த பெனிக்ஸோட அம்மாவை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அதுல டிஎன்ஏ மேட்ச் பண்ணி முதலாக அந்த லத்தியில் இருந்த ரத்தம் பெனிக்ஸோட ரத்தம் தான் அப்படிங்கிறத முதல்ல சிபிஐ தான் வந்து ப்ரூவ் பண்றாங்க. எப்பவுமே வந்து ஒரு மர்டர் கேஸ்ல வந்து அந்த ரத்த மாதிரிகளை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அந்த ரத்தத்தை ப்ரூவ் பண்ணலன்னா அந்த கேஸ் நிற்காது. அதை வந்து சிபிஐ முதலா எனக்கு அதுல ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு வழக்குல வந்து நாங்க அந்த பிளட் ஸ்டைனை பத்தி கேட்காம விட்டுட்டோம், அது தண்டனை ஆயிடுச்சு. அதே இது ஹைகோர்ட்டுக்கு போகும்போது சென்னையில இருந்து வந்திருந்த ஒரு ஃபேமஸ் வழக்கறிஞர் அந்த பிளட் ஸ்டைனை பத்தி மட்டும்தான் பேசினாங்க, கேஸே விடுதலை ஆயிட்டு, குற்றவாளிகள் விடுதலை போயிருவாங்க. அப்போ இதுல வந்து இந்த இதை முதல் ஸ்டெப் அவங்க எடுக்காங்கன்னொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த வழக்கு சரியான கோணத்துல பயணிக்குதுன்னு. அதே மாதிரி இந்த டவேரா வண்டியோடைய சீட்டுகள் வெட்டப்பட்டு அதுல இருந்த ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டது, இந்த டேபிள்ல இருந்த ரத்தம் எல்லாத்தையும் எடுக்கப்பட்டது. இப்படி அங்க உள்ள ரத்தத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து இந்த டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்க ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு இவங்க ஒண்ணு அப்படின்ட்டாங்க, சிசிடிவி எல்லாம் வேலை செய்யல அப்படின்ட்டாங்க. அவங்க சிசிடிவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு போய் ரிகவரி பண்ணி திருப்பி பார்க்கும்போது சோர்ல ரத்தம், தரையில ரத்தம், எல்லா இடமும் ரத்தம் இருக்கு. இந்த டேபிள்ல ரத்தம், டேபிள்ல படுக்க போட்டு 2 வரையும் கமுத்தி படுக்க போட்டு 2 வரையும் அடிச்சிருக்காங்க பின்புறத்துல. இது எல்லாம் அந்த வீடியோல இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி மேடம் வந்து இந்த சார்ஜ் 2020லயே சிபிஐ வந்து 2200 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. அதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா 120B சட்டத்தை ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் ரிக்வெஸ்டா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2022ல மறுபடியும் 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க கூடுதலா. எதனால சார்? 2020லயே சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுச்சு, 120B சேர்க்கணும்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமும் வழக்கு நீளுது. அந்த 2020லயே அப்போ சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது வெறுமனே 302 மட்டும் போட்டு சிபிசிஐடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா
இவனு மேல வந்து நிறைய செக்ஷன் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்கள விசாரிக்கும் போது அந்த அப்ரூவருடைய விசாரணைகள்லாம் வந்து அவங்க விசாரணை வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த 302 கூட 34 வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. 34 வந்து அது வந்து காமன் இன்டென்ஷன் வந்து இந்த கிரைம்ல இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இந்த போக்குல தான் கண்டுபிடிக்க முடியும். எப்பவுமே ஒரு வழக்க சிபிஐ வந்து ஆரம்பத்துல எஃப்ஐஆரோ ஏதோ போட மாட்டாங்க. அப்போ இன்னொரு இதுல வழக்கு விசாரிச்சு தான் வரும். அப்போ அதை வந்து இவங்க கீழே இருந்து திருப்பி விசாரிக்கும் பொழுது இதுல வந்து ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்கு அப்படிங்கறத அந்த 34 போடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த 120B வந்து இவங்க வந்து சதி பண்ணாங்க. ஆமா அது. அப்புறம் வந்து 201 போடுறாங்க. என்னன்னா இந்த சிசிடிவில பாக்குறாங்களா, சிசிடிவி அழிச்சிடறானுங்க. ஆதாரங்களை அழித்தல். அங்க இருக்கிற தினசரி நாட்குறிப்பு ஜெனரல் அந்த நம்ம ஜெனரல் டியூட்டி ரெக்கார்ட் எல்லாம் வந்து இவனை எல்லாத்தையும் அழிக்கிறது, கிழிக்கிறது, மாத்துறது, அடிக்கிறது, இந்த சோப்புல ரிங்ல கையெழுத்து போடுறது, இப்படி எல்லாம் போடுறது, இந்த வேலை எல்லாம் செஞ்சிருக்கான். இதெல்லாம் அந்த ரேவதி மேம் வந்து அவங்க சாட்சியத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கையெழுத்து பாலகிருஷ்ணனுடைய இது, இந்த கையெழுத்து கணேஷ் கூடியது. ஏன்னா அவங்க இப்ப பியூலா ரேவதி அவங்க எப்ப இன்வால்வ் ஆகுறாங்க சார்? ஏன்னா சம்பவம் நடக்கும்போது அவங்க 2 பேரும் இருக்காங்க. அப்படிதான் சம்பவம் நடக்கும்போது ரேவதி இருக்கிறாங்க, பியூலா இருக்கிறாங்க, ரவிச்சந்திரன் இருக்கிறார் சப் இன்ஸ்பெக்டர். இவங்க எல்லாரையுமே சேர்த்துதான் சிபிசிஐடி வழக்கு தாக்கல் பண்ணிருக்கு. சிபிசிஐடி இவங்க சிபிஐ கிட்ட வரும்போது இவங்க வந்து நான் வந்து அப்ரூவ் ஆகுறேன்னு சொல்றாங்க. இந்த வழக்குல ஆமா இந்த வழக்குல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் வந்து அப்ரூவ் ஆகுறேன்னு சொல்றாங்க. இந்த எல்லா குற்ற சம்பவங்கள்லயும் அப்ரூவ் ஆகுறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஆனா அவங்களும் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் தான். அக்யூஸ்ட் தான் அப்ரூவ் ஆகுறாங்க. ஏன்னா பாராவில் இருந்தவங்க அவங்களும் அக்யூஸ்ட் தான். ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க தான் அங்க இருக்காங்க. அவங்க நியாயமானபடி மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும். வாக்கி டாக்கி இருக்கும், துப்பாக்கி இருக்கும், எல்லாம் அவங்க கையில இருக்கு. ஆனா அவங்க அதை செய்யல. காரணம் என்னன்னா அதிகாரிகளுக்கு பயந்து நான் செய்யலன்னு சொல்றாங்க. அதனால அவங்க ஒரு அப்ரூவ் ஆகும்போது அவங்க சொன்ன நிறைய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க பியூலா ரவிச்சந்திரன் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இந்த வழக்கையே வந்து ஒரு திருப்பு முனையாக மாறுது. என்னென்ன சொன்னாங்க சார் அவங்களோட ஆங்கிள் இந்த கேஸ் எப்படி இருந்தது? ரேவதி மேடம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களை வந்து இத்தனை மணிக்கு 8 மணிக்கு கூட்டு வந்தாங்க, அவங்கள வந்து இந்த இடத்துல வச்சு அடிச்சாங்க, இந்த செவுர்ல வந்து கையை தூக்கி பிடின்னு சொல்லி அடிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு டீ வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. அந்த டீயும் கொடுக்க விடாம இந்த இன்ஸ்பெக்டர் வந்து தட்டி விட்டாராம். டீ எல்லாம் கொடுக்க கூடாது, அவனை சாவட்டு அப்படின்ட்டு. அதனால இவங்க வந்து அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதற்கு பின்பு வந்து சிபிஐ விசாரணையில வந்து இவங்க வந்து அவங்களை எந்த இடத்துல வச்சு அடிச்சாங்கிறத, அந்த டேபிள் இருந்த இடம், அவங்களை அடித்ததை வந்து அவங்க நடித்து காட்டியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க தான் வந்து பார்வை மேஜர்ல இவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒவ்வொருடைய கையெழுத்து, இவங்க வந்து மாத்தின டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் இவங்க இந்த அம்மாவுக்கு தான் நேரடியாவே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அவங்களுடைய விட்னஸ்ல தான் இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு, நல்ல ஆள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்க விட்னஸ் தான். ஏன்னா அதை தான் நீதிபதி அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா இவங்களுடைய உறவினர்களோ வேற பப்ளிக்கோ அங்க கிடையாது. ஏன்னா அந்த போலீஸ் தான் அங்க இருந்திருக்காங்க. பியூலா ரவிச்சந்திரன் இவங்க தான் இருந்திருக்காங்க. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இது, நல்லா அடிச்சு பழகு, சாவரிங்க அடி, அப்புறம் வந்து சொத்தை வித்துனாலும் நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்றதுலாம். ஏன்னா இவங்க இந்த 3 போலீஸும் என்ன சொல்றாங்கன்னா இந்த 2 சப் இன்ஸ்பெக்டரும் ஒருத்தரையுமே அங்க ஒரு காசுக்கு மதிக்கிறது கிடையாதான். கீழே இருக்க போலீஸ எல்லாரையுமே இந்த அடிமைகள் மாதிரி தான் நடத்துறது. நாங்க டைரக்ட் எஸ்ஐ, நாங்க நினைச்சா என்னன்னாலும் செய்வோம், நீ வராத, நாங்க அடிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இது மூலமா ரேவதிக்குமே அழுத்தம் வந்திருக்கும்ல சார்? காவல்துறையில இருந்து கண்டிப்பா வந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கும், மிரட்டல் வந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்கதான் ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா நம்ம யாருமே போய் இதை அடிச்சதை பார்த்தேன் அப்படின்னு எந்த சாட்சியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷனா இருக்கு. இதே பப்ளிக் பிளேஸா இருந்தானா டக்குன்னு ஒரு 10 பேர் வந்துருவான் சாட்சி சொல்ல. போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நடந்ததா இருக்கு. சோ அந்த அம்மா சாட்சி சொல்லலைன்னா எல்லாரும் விடுதலை ஆயிடுவான். அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு நிறைய மிரட்டல் இருந்திருக்கு. அந்த அம்மா ஆனா உண்மையிலே தைரியமா சாட்சி சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கிரேட் சல்யூட். ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு உறவினரோ ஏதோ கிடையாது, ஆனாலும் மனசாட்சி கட்டுப்பட்டு இப்படி ஒரு கொடுமையான செயலை செஞ்சிருக்காங்கன்னு அவங்க மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. நீங்க வாங்க உடனே, என்னால இருக்க முடியாது, இங்க இந்த மாதிரி அடிக்கிறாங்க இது அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதனால அவங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளை வரும்போது மாப்பிள்ளையும் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி தொங்க போட்டு அடிக்கிறாங்கன்ட்டு.
அதனால அவங்களுடைய சாட்சி வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் வந்து இரத்த கரைகள் மற்றும் கைரேகைகளை சேகரிக்கிறது இதுல எல்லாத்துலயுமே பார்வை மேஜர் அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்காங்க. அந்த அந்த ரத்தம் தொஞ்ச அந்த துணிகள் எல்லாம் பாத்ரூம்ல கொண்டு ஒளிச்சு போட்டது அது எல்லாமே ரேவதி மேடம் தான் கிளீனா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அங்க இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு நீங்க 2 டைமும் டேபிள்ல படுக்க வச்சாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் தொங்க வச்சு கட்டி போட்டு தொங்க வச்சு அடிச்சாங்க. ஆமா ஆமா ரெண்டும் ஒண்ணு கயிறுல கட்டி தொங்க போட்டு அடிச்சது, இன்னொன்னு வந்து காலையும் கட்டி மூஞ்சி குப்புற டேபிள்ல படுக்க வச்சு அடிச்சது. அந்த டேபிள் முழுதும் ரத்தம். ஆமா அந்த டேபிள் முழுதும் ரத்தம். அந்த டேபிள் எல்லாம் கழுவி எங்கேயோ கொண்டு போட்டான்னு திருப்பி இந்த சிபிஐ வரும்போது அந்த டேபிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த அம்மாட்ட வந்து ரேவதி மேடம் வந்து அந்த டேபிள் எல்லாம் வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க. இந்த டேபிள் தான், இந்த இடம் தான், ஏன்னா ஏபிசிடின்னு குறிக்கப்பட்டிருக்கிற இடம் தான் இவங்களை நிக்க வச்சு அடிச்ச இடம் அப்படின்னு எல்லா மேஜர்லயும் அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க தான் அந்த விட்னஸ் ரொம்ப தெளிவா எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட மாறி மாறி கம்புகளை காட்டி இந்த கம்பா அந்த கம்பான்னு கேட்கும்போது அடித்த கம்புகளை அடையாளம் காட்டியிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது இல்ல சார், மேனிபுலேட் பண்ணாங்க ஆதாரத்தை அப்படின்லாம் சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க சார்? அதாவது ஆதாரத்தை அழிக்கிறதுனா இவங்க அடிச்ச இரத்த கரைகளையும் அந்த இரத்த உடைகளையும் இவங்க வந்து மறைத்தல், கம்புகளை ஒளித்து வைத்தல், அதுபோல் சிசிடிவி ஃபுட்டேஜ்களை அழித்தல் என இவங்க மேல பொய்யான ஒரு புகாரை வாங்கி ஒரு வழக்கு பதிவு செய்தல். அதுக்கு பிறகு வந்து இவர்களே ரோட்ல விழுந்து விட்டாங்கன்னு சொல்லி அப்போ உள்ள டிவிக்கள் எல்லாம் நம்ம சொல்ல பார்த்தோம். அவர்களே ரோட்ல விழுந்துட்டாங்க, அதனால ஏற்பட்ட காயம் அப்படின்னு இதெல்லாம் காவல்துறை பண்ண செட்டப். இவங்க வந்து எப்படி சார் மேனிபுலேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? என்ன மேனிபுலேட் வந்து எப்படின்னா இவங்க இருந்த சிசிடிவி இவங்க இங்க இருந்ததை அழிச்சிட்டு இவங்க வந்து ஒரு புது சிசிடிவி ஃபுட்டேஜை எதிரி தரப்பில் இருந்து தாக்கல் பண்றாங்க. அதை பார்த்து நீதிபதி அவர்கள் இரவு 8 மணி என்று மேலே காட்டப்படுகிறது, ஆனால் காவல் நிலையத்திற்கு வெளியே வெயில் அடிப்பது போன்று தெரிகிறது அப்படின்னு அவங்களே வாசித்தாங்க. என்னன்னா இவங்க வந்து 8 PM அப்படின்னு மேல வருது, ஆனா வெளியே வெயில் அடிக்கி. எந்த நாட்டில் ராத்திரி வந்து 8 மணிக்கு வெயில் அடித்தது? நீங்க போட்டது எல்லாமே ஃபேக்கு. நீங்க வந்து ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை கொண்டு போட்டு, ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல என்ன எப்படி இருக்கு அவங்க காட்டுறாங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் அங்க இல்ல அவர், ஏன்னா அதுதான் அவர் ஸ்டாண்டு, நான் இல்ல பாத்தீங்களா காவல் நிலையத்துல ஒருத்தரும் கிடையாது, பாரா மட்டும் தான் நிக்காப்புல வெயில் அடிக்குது வெளியே அப்படின்னு போட்டிருக்கத நீதிபதி வந்து அதை டினை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த அது என்ன டவர் எங்களுடைய நாங்க நிறைய பேர் இங்க இல்லை அப்படின்னு சொன்னா போலீஸ்காரங்களுடைய அந்த செல் டவர்ல ரீச் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா எல்லாருடைய போனும் அந்த ஒரே இடத்துல தான் அந்த பாயிண்ட்ல தான் ரீச் ஆயிருக்கு. அப்போ நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் வந்து நான் அங்க இல்ல சார் அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய செல்போனையும் உன்னுடைய சிம்மையும் நீ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை, உன்னுடைய செல்போன் எந்த லொகேஷன்ல இருந்துச்சுங்கிறத நீ நிரூபிக்க தவறி விட்டாய். நீ உன்னுடைய போனும் அந்த லொகேஷன்ல இருந்துச்சுங்கிறத ப்ராசிக்யூஷன் சிபிஐ வந்து தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. நீ அந்த இடத்துலதான் இருந்தாங்க, சோ நீனும் குற்றவாளி தான். நீ வந்து அந்த இடத்துல இல்லைன்னு சொல்றது வந்து போய் நீ நிரூபிச்சிருக்கணும், நான் அந்த இடத்துல இல்லை, என் போன் இந்த பக்கத்துல பேய்க்குளத்துல லொகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, நீ வந்து உன் போனையோ உன் சிம்மையோ உன் லொகேஷனையோ ப்ரூவ் பண்ணல. ஆனா சிபிஐ வந்து நீ அங்கதான் இருந்தான்னு ப்ரூவ் பண்ணுது. 10 அக்யூஸ்டோட போனும் ஒரே இடத்துலதான் கவர் ஆகுது. சோ நீங்க குற்றவாளிகள் சிபிஐ ப்ரூவ் பண்ணிருக்காங்க, நீ போட்ட அந்த எவிடன்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு லத்தில தான் ரத்தம் இருந்துச்சு, மத்தெல்லாம் இல்லை, நாங்கெல்லாம் அடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ஒரு கம்புல ரத்தம் இருந்து அது பெனிக்ஸோட ரத்தமா இருந்தா எல்லா கம்பும் அதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய முன் தீர்ப்பில் ஒரு தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதுல வந்து ஒரு லத்தியில ரத்தம் இருந்தாலும் மற்றவற்றில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அது பயன்படுத்தியதாக தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அந்த தீர்ப்பை வாசித்தாங்க. அதனால அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீதிபதி. இல்ல இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி பெனிக்ஸ் ஜெயராஜோட குடும்பத்தினர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொன்னாங்க கோர்ட்ல வந்து அவங்க வரும்போதெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க, ஒரு குற்றவாளி மாதிரியா அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டிருக்காங்க. சார் அது வந்து 100% உண்மை. எப்படின்னா
நானே வந்து மதுரை சிபிஐ கோர்ட்டுக்கு ஒரு ட்ரிப் இருக்கும்போது இந்த அக்யூஸ்ட் எல்லாம் பிரசன்ட் ஆகி உள்ள இருக்காங்க. கேஸ் ட்ரையல் நடக்குது. சிபிஐயோட எஸ்பி வந்து சீஃப் கொடுத்துட்டு இருந்தாரு, சுக்லா சார். அப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் எழும்புறாரு. அவரு சார் நான் ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறாரு. உடனே ஜட்ஜி ஓகே அப்படின்னோடனே 2 போலீஸ்காரங்க வந்து சல்யூட் அடிச்சு வெளியே கூட்டு போறாங்க. வெளியே போனோடனே பாத்தீங்கன்னா அங்க அவனுக்கு ஒய்ஃப் அங்க உட்காந்துருக்காங்க. அங்க போய் அந்த கடப்பா ஸ்லாப்ல உட்கார்ந்து இருந்து சாப்பாடை ஊட்டி விடுறதும் சாப்பிடுறதும் ஒரே கூத்தும் கும்மாளம் அங்க இருந்து அடிக்கிறாங்க. நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து அதை அந்த நேரத்திலேயே நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் பதிவிட்டு இருந்தேன். மற்ற குற்றவாளிகளுக்கு நீங்க இப்படி செய்வீங்களா? அவங்க அப்பா அம்மா யாராவது சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தா கொடுக்க விடுவீங்களா? இவங்களை இந்த மாதிரி பார்க்க தான் விடுவீங்களா? நாய்க்கு வண்டியில அடைச்சி வச்சுக்கிற மாதிரி வண்டிக்குள்ள வச்சிடுறீங்க. அவங்க வெளியே கிடந்து பாம்போல் நம்ம எவ்வளவு வரை நீதிமன்றத்துல பாக்குறோம். நீ யாரையாவது ஒருத்தரை பக்கத்துல இருந்து பேச விடுவியா? வக்கீல விடுவியா? யாரையுமே விட மாட்டேன். ஆனா குற்றவாளி வந்து போலீஸ் துறையை சேர்ந்தவங்கனால நீ வெளியே விட்டு அவங்க போய் வாயில சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. என்ன இதெல்லாம் வந்து உண்மையிலே மிகுந்த கண்டனத்துக்குரியது. அவங்க எல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது. இப்பவும் வந்து எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. இவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு வர்றாங்க பாருங்க, ஆள் எல்லாம் டிப் டாப்பா நீட்டா பரப்பிட்டு நல்லா நீட்டா இப்ப எப்படி டியூட்டில இருந்தா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி வராங்கல்ல. இதுக்கு காரணமே இவங்க முழு நேரமும் சிறையில் இருப்பாங்களா, இல்ல இவங்க வந்து வாரத்துக்கு 2 பேர் வீட்டுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி இவங்க நல்லா உள்ள இருந்தாலும் இவங்க உள்ள போலீஸ் மாதிரி இருந்துகிட்டு ஆபீசர் மாதிரி ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்துகிட்டு உள்ள வரக்கூடிய சிறை கைதிகளை அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இவங்களெல்லாம் வந்து நீதியரசர் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கும்போது பெங்களூர்லயோ இல்ல ஒரிசாவிலேயோ எங்கேயாவது வேற ஏதாவது மாநிலங்கள்ல கொண்டு போய் போட்டு அங்க குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனைக்கு என்ன வேலை கொடுப்பாங்களோ அப்படி ஒரு வேலையை கொடுத்தா இவங்க சரியாயிருவாங்க. இந்த A1 வந்து மானூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பொண்டாட்டியை வெட்டியிருக்கான். 307 கேஸ் இருக்கு. நீ தான் ப்ரீவியஸ் அக்யூஸ்ட், உன் மேலதான் வழக்கு இருந்திருக்கு. அந்த வழக்கை எங்க திருநெல்வேலியில் ஒரு அட்வொகேட் தான் நடத்திருக்காரு. அவர் தான் சொல்றாரு அந்த ஒய்ஃபுட்ட கையில காலில் விழுந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அம்மா காம்ப்ரமைஸ் ஆகி ஆஸ்திரேலியா ஆகி போயிருக்காங்க. இவருக்கு விடுதலை. உடனே அந்த பொண்டாட்டி மேல டைவர்ஸ் போடுதான். அப்ப இவன் எப்படிப்பட்ட சைக்கமா இருப்பான்? அந்த அம்மா அன்னைக்கு நின்று இருந்தா உனக்கு அன்னைக்கே வேலை காலியா இருக்கும். 307 அறுவாள் வெட்டி இருக்கான் பொண்டாட்டிய. இதே சிறிதாரு. அப்போ நீ தான் சரியில்லாதவன். இந்த பாலகிருஷ்ணன் நாசரித்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது கண்ணை மூடிட்டு எல்லாரையும் அடிச்சிருக்கிறான். ஏன்னா ரவி கணேசன் அதே கேட்டகரி தான். இவங்க எல்லாம் இப்ப ஜட்ஜி வந்து இவங்க எல்லாம் சைக்காட்டிஸ்ட் பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் ஒரு விதமான மனநோயாளிகள். இவங்க வந்து தான் வச்சதான் வரிசை அப்படின்னு நினைச்சு அடிக்கிறது. ஓகே. இப்போ 23ஆம் தேதி 9 பேருமே மொத்தம் 10 பேரு, அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு. 9 பேருமே குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தண்டனை விவரத்துக்கு தான் வெயிட்டிங். ஜட்ஜி வந்து இதுக்கு வந்து எதுக்கு அதை சொல்றேன்னு சொல்றாங்கன்னா, நான் வந்து கன்ஃபார்மா வந்து லைஃபோ டெத் சென்டென்ஸோ கொடுக்க போறேன். இன்னைக்கு வந்து கோர்ட்ல சொன்னாரு. கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்க ஸ்டாண்ட் என்ன? நீங்க ஆரம்பத்துல இருந்தே இது எங்களுக்கு கோர்ட்டுக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ண மாட்டேங்க. பிபி சார், நீங்க ஒழுங்கா கோர்ட்டுக்கு கோஆபரேட் பண்றது கிடையாது. நீங்க வந்து கரெக்டா வழக்கை நடத்தணும். எனக்கு நீங்க இந்த வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க அரசு என்ன நினைக்கி அதை நீங்க சொல்லணும். உங்க சீஃப் செக்ரட்டரி எங்களுக்கு ரிப்போர்ட் போடணும். உடனே அவர் சொன்னாரு கோர்ட்டு மெயிலுக்கு வந்து நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்னா. கவர்மெண்ட் இப்போ வந்து பவர்ல இல்லையே, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பிரச்சாரத்தை இல்ல சீஃப் செக்ரட்டரி டிஜிபி. ஏன்னா இந்த தூத்துக்குடி எஸ்பியே வந்து இவனுடைய இதை கொடுக்கலையா, இன்னும் இவனுடைய பாத்தீங்கன்னா சேலரியை வந்து இன்னும் கொடுக்கலையா. இவ்வளவு நாள் இவங்க சிறையில இருந்தாலும் இவங்களுக்கான சம்பளம் கொடுக்கப்பட்டு தான் இருந்ததா? சம்பளம் வந்து சஸ்பெண்ட்ல இருக்கனால ஒரு பாதி சம்பளம் கொடுக்கப்படும். பிழைப்பூதியம்னு சொல்லி அந்த பிழைப்பூதியம் கொடுக்கப்படும். என்ன அதனால இவங்களுக்கு இன்னும் காலம் கடத்தாம சீஃப் செக்ரட்டரி உடனே அவருடைய ரிப்போர்ட்டை இன்னைக்கே நாளைக்கே கொடுத்துடணும். அதே மாதிரி மத்திய அரசு சிபிஐ நடத்தினதுனால மத்திய அரசோட ரிப்போர்ட்டும் இன்னைக்கு அவங்க ரொம்ப கோபமா இருந்தாங்க. நீங்க சீக்கிரமா கொடுங்க. நான் வந்து 2 மாடல் தான் தீர்ப்பு, ஒன்னு லைஃபா இல்ல டெத் சென்டென்ஸா, இதை நான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி லேசா சொன்னாங்க. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையான டெத் சென்டென்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடிட்டு இருக்கு. தமிழக அரசு சீஃப் செக்ரட்டரி டிஜிபி எல்லாம் வந்து இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட்டை டக்குன்னு ஒரு நாள்ல போடணும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு.